நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு தன்னோட கணவர் உடலை பார்த்து மனைவி பூர்ணிமா கதறி கதறி அழுத சம்பவம் ரசிகர் மத்தியிலையும் அங்க கூடின திரையுலக மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வேலை பார்க்க போறோம். 73 வயசு ஆகக்கூடிய நடிகர் பாக்யராஜ் இன்னைக்கு காலையில மாரடைப்பு காரணமா காலமாயிட்டாரு. கடந்த ஒரு சில நாட்களாவே உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் எப்பவும் போல இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு காலையில மாரடைப்பு கொஞ்சம் அதிகமாகும் போது குடும்பத்தை சேர்ந்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில பாக்யராஜை சேர்த்திருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை கொடுத்து சிகிச்சை பலனளிக்காம அவர் வீடு திரும்பி அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப அவருடைய உடல் அவருடைய வீட்டுல பொதுமக்கள் அப்புறம் பிரபலங்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான பிரபலங்கள் இப்ப நேர்ல வந்து அவங்களோட இறுதி மரியாதை செலுத்தி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தன்னோட கணவர் உடலை பார்த்து மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் கதறி கதறி அழக்கூடிய சம்பவம் அங்க வரக்கூடிய எல்லா பிரபலங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கண் கலக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்துது. பாக்யராஜ் அவர்களுக்கு வயசு 74. 1984 வருஷம்தான் பாக்யராஜ் தன்னோட மனைவி பூர்ணிமாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சொல்ல போனா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் ஆகுது. இந்த 42 வருஷங்கள்ல இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப சுமூகமா இருந்திருக்கு. எந்த விதமான சர்ச்சையிலையும் சிக்காம, எந்த விதமான கெட்ட பேரு வாங்காம தன்னோட குடும்பத்தை ரொம்ப சூப்பரா நடத்தி தன்னோட மகன் சாந்தனுவை சூப்பரா வளர்த்து ஒரு நல்ல ஒரு குடும்பம் அப்படிங்கிற பெருமையை இந்த தமிழ் சினிமால இவங்க வாங்கினாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இப்ப தன்னோட கணவர் இனிமே தான் கூட இருக்க போறது இல்ல, தன்னோட 42 வருஷ வாழ்க்கையில தான் கூட இருந்த ஒரு கணவர் இனிமே தான் கூட இருக்க போறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனவேதனையில தலையில அடிச்சு அடிச்சு அழுதுருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த அழுகை ரொம்ப அதிகமாகும் போது எனர்ஜிலாம் லாஸ் ஆகி மயங்கி விழுந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் நடிகை சுகாசினி, இன்னொரு பக்கம் பார்த்திபன், இவங்க எல்லாருமே பாக்யராஜ் மனைவி பூர்ணிமாவை எடுத்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரபலங்கள் கிட்டையுமே தன்னோட கணவரை பத்தி சொல்லி சொல்லி அழக்கூடிய வீடியோஸ் இப்ப எல்லா விதமான யூடியூப் சேனல்லையும் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. கணவர் பாக்யராஜ் உடலை பார்த்து பூர்ணிமா அழக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.